வெல்கம் டு ஹரிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா செம டேஸ்டியான அவல் கேசரி. யாராவது விருந்தாளிங்க வந்திருக்காங்க, நம்ம டக்குன்னு ஏதாவது ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுக்கணும், 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய அவல் கேசரி தான். ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 கப் அவல் சேர்த்துக்கலாம். ஒரு 3 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுக்கலாம். ஸ்டவ்வை ஸ்லோவாக வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். ஃபீடாக வச்சா டக்குன்னு நல்லா கரிஞ்சிரும். அதனால் ஸ்லோவாக வச்சு நல்லா மொறுன்னு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம அப்படியே அழுத்தி பார்த்தா அப்படி நொறுங்கி விழணும், அந்தளவுக்கு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இது ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம எந்த கடாயில் கேசரி கிண்ட போகிறோமோ அதே கடாயில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அவலை சேர்த்துக்கலாம். 1 கப் அவலுக்கு ஒரு 2 கப்பு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வைக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு நம்ம இதை நல்லா எல்லாம் சேர்த்து நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். கரைச்சி நம்ம அடுப்பில் ஆன் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு எல்லாம் ரெடி பண்ணோன்னா கட்டி விழுந்துடும். நம்ம எல்லாம் கரைச்சிட்டு நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சு நம்ம ரெடி பண்ணோன்னா கட்டி விழாமல் நம்ம நல்லா கரைச்சி சேர்த்துக்கணும். பாருங்கள், நல்லா ஒரு 3/4 வேக்காடு வந்ததுக்கப்புறம் நம்ம 1 கப்பு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணலாம். அப்படியே லிக்விடாகி நல்லா கரைஞ்சி வரணும். அப்படியே கலர் சேஞ்ச் ஆகும் பார்த்துக்காங்க. நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா கிண்டி விடும். கட்டி விடாத அளவுக்கு நல்லா கை விடாமல் நல்லா கிண்டி விட்டுக்கலாம். பாருங்கள் எவ்வளோ திக்னஸாக வந்திருக்குன்னு. நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நல்லா வேகணும்னு அவசியம் இல்லை. நம்ம நல்லா வறுத்து தான் நம்ம சேர்த்துருக்கோம். பாருங்கள், இந்த ஸ்டேஜில் நம்ம 1/4 கப்பு துருவி வச்சுருக்கிற தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் தேங்காவை நெய்யில் வறுத்து கூட சேர்க்கலாம். நான் அப்படியே ஆட் பண்ணியிருக்கேன். பாருங்கள், நல்லா கிண்டி நல்லா ரெடி ஆனதுக்கப்புறம் இந்த டைமில் நம்ம முந்திரி கிஸ்மிஸ் பழம் நல்லா நெய்யில் வறுத்து வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா டக்குன்னு செய்யக்கூடியதான், ரொம்ப கஷ்டம் கிடையாது. செம டேஸ்ட்டாக கூட இருக்கும். பாருங்கள் எவ்வளோ அழகாக கேசரி ரெடி ஆகிருக்குன்னு. அவள் சின்ன பிள்ளைங்க எதுவுமே சாப்பிட்லன்னா இந்த மாதிரி நம்ம கேசரியாக ஸ்வீட்டாக செஞ்சு கொடுத்தானா பிள்ளைங்க சாப்பிடுவாங்க. நல்லா உடம்புக்கு நல்லதும் கூட. அதனால் இந்த மாதிரி கேசரியாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸி. தினசரி காலையில் 8 மணிக்கு நம்மளுடைய வீடியோ அப்லோட் ஆகும். மறக்காமல் பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஹரிஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.